மதுரையில் தொடர்ந்து பெய்யும் கனமழையினால் செல்லூர் பகுதி வீடுகளை மழைநீர் சூழ்ந்துள்ளதோடு சாலையும் முழங்கால் அளவிற்கு தண்ணீர் தேங்கியுள்ளது. இதனால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்துள்ளனர். இதுகுறித்த விரிவான தகவலை எமது செய்தியாளர் மதிவாணன் வழங்க கேட்கலாம். மதிவாணன், பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் படும் இன்னல்கள் குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ராம்குமார். மதுரை மாநகரில் கிட்டத்தட்ட அதிகாலை பொழுதிலிருந்து இதுவரை 8 மணி நேரத்திற்கு மேலாக தொடர்ந்து மழை என்பது பொழிந்து வருகிறது. இதனால் செல்லூர் பகுதியில் வீடுகளுக்குள் புதிந்திருக்கிறது மழைநீர். சாலை முழுவதிலும் தேங்கியுள்ள மழைநீர் மூழ்கும் வாகனங்கள் என்பதும் ஏற்பட்டிருக்கிறது. மதுரை மாநகர் பகுதியில் கடந்த 8 மணி நேரத்திற்கு மேலாக தற்சமயம் மழை என்பது பொழிந்து வருகிறதா காரணத்தினால் மதுரை தாளவாசல் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழைநீர் என்பது சூழ்ந்துள்ளது. இதனுடைய காரணமாக தல்லாகுளம் சாலை, தமுக்கம் சாலை, நரிமேடு பிடி ராஜன் சாலை மற்றும் செல்லூர் ராஜ் சாலை ஆகிய பகுதிகளில் சாலைகள் முழுவதிலும் மழைநீர் தேங்கி இருக்கிறது. வாகனங்களில் நீர் மூழ்கக்கூடிய அளவுக்கு சென்று கொண்டிருக்கிறது. மதுரை மாநகராட்சிக்குட்பட்ட செல்லூர் பகுதி என்பது மிக பள்ளம் நிறைந்த பகுதியாக காணப்படுகிறது. இந்த பள்ளம் நிறைந்த பகுதிகளில் அளவுக்கு அதிகமான கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான வீடுகள் என்பது இருந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் பருவமழையின் பொழுது மதுரை மாநகரில் முக்கியமாக பாதிக்கப்படக்கூடிய பகுதி என்னவென்று சொன்னால் மதுரை செல்லூர் பகுதியாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. பல்வேறு பகுதியில் ஆக்கிரமிப்பு பகுதிகளாலும் இருந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு முறையும் மழை பொழிகிற பொழுது அந்த பகுதியில் இருக்கிற வீடுகளுக்குள் மழைநீர் என்பது உள்ளே சென்று விடுகிறது. இதனால் பொதுமக்கள் மிகப்பெரிய அவதிக்கு உள்ளாகக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பது இருந்து கொண்டிருக்கிறது. மதுரை மாநகராட்சியின் சார்பாக பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்திருக்கிற பட்சத்தில் கூட இந்த முறை நாம் பார்த்தோமானால் மழைநீர் வீடுகளுக்குள் செல்வது ஓரளவு தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. இதற்கு முக்கிய காரணமாக சொல்லப்படுவது அங்கே இருக்கக்கூடிய கழிவுநீர் மற்றும் பாதாள சாக்கடை பணிகள் கடந்த 6 மாதங்களுக்கு முன்பாகவே செப்பனிடும் பணிகள் என்பது நிறைவு பெற்றிருக்கிறது. இருப்பினும் கூட தார் சாலையிலிருந்து கிட்டத்தட்ட 4 அடி பள்ளத்திற்குள் வீடுகள் இருக்கிற காரணத்தினால்தான் மழைநீர் என்பது சென்று கொண்டிருக்கிறது. இதனை அறிந்த மாநகராட்சி ஊழியர்கள் உடனடியாக அப்பகுதிக்கு சென்று மழைநீரை அகற்றும் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலை சுற்றி இருக்கிற அந்த 4 மாச வீதியிலும் மழைநீர் என்பது வெள்ளமென ஓடிக்கொண்டிருக்கிறது. கழிவுநீரும் கலந்து ஓடுவதால் பொதுமக்கள் சற்று அதிருப்தி அடைந்திருக்கின்றனர் என்று சொல்லலாம். இருப்பினும் கூட இன்னும் மழைப்பொழிவு நின்றவுடன் 2-3 மணி நேரத்திற்குள் மழைநீர் அனைத்து வடிகால் வழியாக செல்வதற்கு பல்வேறு முயற்சிகளை எடுத்துக் கொண்டிருக்கிறோம் என்று மதுரை மாநகராட்சியினுடைய ஆணையாளர் தெரிவித்திருக்கிறார். அதே சமயம் இன்னும் மழை தொடரும் பட்சத்தில் நிச்சயமாக பல்வேறு பகுதிகளில் மழைநீர் என்பது வீடுகளுக்கு செல்லக்கூடிய ஒரு நிலை என்பது ஏற்படுவதில் எந்தவித மாற்றமும் இல்லை. ராம்குமார். மதிவாணன், தகவலுக்கு நன்றி. திருவள்ளூரில் கனமழை காரணமாக வைத்திய வீரராகவ பெருமாள் கோவில் வளாகத்தில் கழிவு நீரோடு மழைநீர் தேங்கி நிற்பதால் பக்தர்கள் கோவிலுக்குள் செல்ல முடியாமல் அவதியடைந்தனர். இது குறித்தான விரிவான தகவலை எமது செய்தியாளர் விநாயகமூர்த்தி வழங்க கேட்கலாம். விநாயகமூர்த்தி, கோவிலுக்குள்ள நீரை வெளியேற்ற என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது? கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ராம்குமார். வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் திருவள்ளூர் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து காலை முதல் கனமழையானது விட்டு பெய்து வருகிறது. திருவள்ளூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியான ஊத்துக்கோட்டை, பூண்டி, கடம்பத்தூர், பேரம்பாக்கம், மப்பேடு, செவ்வாப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ந்து காலை முதல் கனமழையானது பெய்து வருகிறது. இதனால் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் இந்த பகுதிகளில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. தீபாவளி முடிந்து மறுநாளான இன்று பல்வேறு மக்கள் நோன்பு பண்டிகையை கொண்டாடுவது வழக்கம். இதனால் திருவள்ளூரில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் வீரராகவர் கோவில் சன்னதியில் தெருவில் மழைநீர் முழங்கால் அளவிற்கு தேங்கியுள்ளது. இந்த மழைநீருடன் கழிவு நீரும் சேர்ந்து வெளியேறுவதால் தண்ணீர் துர்நாற்றம் வீசுகிறது. இந்த மழைநீரில் கோயிலுக்கு செல்லக்கூடிய பக்தர்கள் நடந்து செல்வதால் மிகவும் வேதனை அளிப்பதாகவும் பக்தர்கள் தெரிவிக்கின்றனர். கோவில் நிர்வாகம் சார்பாக இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காது இருப்பது வேதனை அளிப்பதாகவும் பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். தொடர்ந்து மாவட்ட நிர்வாகம் இதுபோன்ற மழைநீருடன் கழிவுநீர் கலந்து வெளியேறும் பகுதிகளில் பார்வையிட வேண்டும் எனவும், இந்த மழைநீரை உடனடியாக கோயில் நிர்வாகம் எடுத்து அப்புறப்படுத்த வேண்டும் எனவும் அந்த பகுதியில் வரக்கூடிய பக்தர்கள் தெரிவிக்கின்றனர். இன்று அமாவாசை என்பதால் இந்த வீரராகவர் கோயிலுக்கு அதிக அளவில் மக்கள் வருவது வழக்கம். இந்த மழைநீரில் இந்த மக்கள் அதிக அளவில் நடந்து செல்வதால் உடனடியாக மின் மோட்டார்கள் மூலம் இந்த மழைநீரை எடுத்து விட வேண்டும் எனவும் அப்பகுதியின் பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை வைக்கின்றனர். ராம்குமார். விநாயகமூர்த்தி, தகவலுக்கு நன்றி.